நிஷா பேசுறேன். வர 26ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம ஓசூர்ல அதியமான் காலேஜ் இன்டோர் ஆடிட்டோரியத்துல நம்ம எஃப்எம் நடத்தக்கூடிய ஐகானிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா டயல் ஈவெண்ட் நடத்துறாங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்துரும், மறந்துடாதீங்க. ஈவினிங் 5 மணிக்கு நடக்குதுங்க. நீங்க டிவில பார்த்த ஏகப்பட்ட கலைஞர்கள் வர்றாங்க. ஆட்டம் பாட்டம்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நானும் வரேன். சோ கண்டிப்பா மறந்துடாதீங்க மக்களே. வர 26ஆம் தேதி சனிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். ஹாய், வணக்கம் ஒசூர் மக்களே. நான் உங்கள் விஜய் டிவி ராமர் பேசுறேன். அதாவது வர 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதியமான் காலேஜ் இன்டோர் ஆடிட்டோரியத்தில் நடக்கிற நம்ம எஃப்எம் வழங்கக்கூடிய ஐகானிக் அவார்ட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன். என் கூட சேர்ந்து நிறைய சின்னத்திரை நட்சத்திரங்கள், பிரபலங்கள் எல்லாருமே வர போறாங்க. சோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம திண்டுக்கல் டயல் ஈவெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வேற லெவல் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்க, மீட் பண்ணலாம். ஓகே, பாய். ஹாய் மக்களே, நான் உங்க தங்கதுரை பேசுறேன். நம்ம ஓசூருக்கு வருகிற 26ஆம் தேதி அதியமான் இன்டோர் ஆடிட்டோரியத்தில் நடக்க போற நம்ம எஃப்எம் வழங்கும் ஐகானிக் அவார்ட் நிகழ்ச்சிக்கு நான் வரேன். இந்த நிகழ்ச்சியை திண்டுக்கல் டயல் ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல ஃபன் பண்றோம், சில் பண்றோம், என்ஜாய் பண்றோம். வெத்தலன்னா பாக்கு, தங்கதுரனா ஜோக்கு கலக்குறோம். மிஸ் பண்ணாம 26ஆம் தேதி வந்துருங்க. எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். வணக்கம் ஒசூர் மக்களே. வருகின்ற மே 26ஆம் தேதி நம்ம அதியமான் காலேஜில் இருக்கிற இண்டோர் ஆடிட்டோரியத்தில் நம்ம எஃப்எம் வழங்கும் ஐகானிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இதை நம்ம திண்டுக்கல் டயல் ஈவெண்டர்ஸ் தான் இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்றாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் மட்டும் இல்ல, நம்ம நடிகர்கள் எல்லாரும் வர்றாங்க. ஸோ நீங்க எல்லாரும் வாங்க, சந்தோஷமா போங்க. வெயிட்டிங். என் நேம் எம் ரியாசுதீன், திண்டுக்கல் டயல் கம்பெனியோட எம்டி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர். ஸோ நாங்கள் கூப்பிட்டதுக்கு அழைப்பு விடுத்து வந்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம ஒசூரில் முதல் முறையாக ஐகானிக் அவார்ட்ஸ் 2024 அப்படிங்கிற நிகழ்ச்சியை நாங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த விழா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சமூக சேவை, இளைஞர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், தன்னலம் இல்லாமல் சமூக சேவை செய்தவங்களுக்கும், அது இல்லாமல் நம்ம பத்திரிகையாளர்கள், காவல்துறை, மருத்துவத்துறை, நம்ம மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறவங்க, துப்புரவு பணியாளர்கள், அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்க நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இது நிகழ்ச்சி விருது வழங்கும் நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் ஒரு மக்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானோட சகோதரி ஏஆர் ரைஹானா, நம்ம ஜிவி பிரகாஷோட அன்னையார் ஏஆர் ரைஹானா, ஸோ அவங்களோட பாட்டு கட்சி ஒரு நிகழ்ச்சி, ஒரு கான்செர்ட் மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது போக சின்னத்திரை நட்சத்திரங்கள் நம்ம அறந்தாங்கி நிஷா, டைகர் தங்கதுரை, திவாகர், நம்ம ரூபினா ருபிசினா, ராமர், அவங்கள வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபன் ப்ரோக்ராமும் நம்ம மக்களுக்காக நம்ம பண்ணுறோம் ஆக்சுவலி. ஸோ விருது முழுக்க ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அங்கீகாரம் யாருமே நிறைய பேர் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி அவங்கள வெளியே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் நோக்கமே. ஸோ அதற்காக தான் இந்த நம்ம விருது விழாவே நம்ம ஒசூரில் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். இது நம்ம ஒசூரில் மட்டும் கிடையாது, அனைத்து ஏரியாவில் நம்ம பண்ண போகிறோம். அதற்கு முதல் விதையாக நம்ம ஒசூரில் நம்ம எஃப்எம் விருது அப்படிங்கிறத டைட்டில் ஆக்சுவலி. ஸோ நம்ம எஃப்எம் ரேடியோ சார்பாக தான் இந்த விருது வழங்குறாங்க. நம்ம அன்வர் பாட்ஷா பை தான் அதோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ அவங்க தான் இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஊரில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஸோ அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இதுக்கு ஃபுல்லாக யாருக்கு விருது கொடுக்கலாம், கரெக்டான ஆட்களுக்கு நம்ம போய் அந்த விருது கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து 3 மாதம் ஒர்க் பண்ணி நம்ம அவங்களுக்கு விருது வழங்குறோம்னா, ஸோ அந்த விருது விழாவை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் ஒசூர் மக்களும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, ஸோ நீங்கள் அனைவரும் இருந்து இந்த விழாவை நீங்கள் எங்களுக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆக்சுவலி. விஜய் டிவி கதாநாயகி டைட்டில் வின்னர்ஸ் ருபினா அண்ட் ருபினா வர 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்க உங்களை பார்க்க வர போறோம். எங்க தானே கேக்குறீங்க?
நம்ம ஒசூர்ல முதல் முறையா பிரம்மாண்டமா நடக்க இருக்க நம்ம எஃப்எம் ரேடியோ வழங்கும் ஐகானிக் அவார்ட்ஸ் 2024 கிராண்டா சூப்பரா நடக்க இருக்கு. அங்க எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம ஒசூர் அதியமான் காலேஜ்ல இண்டோர் ஆடிட்டோரியம்ல நடக்க போகுது. சோ அதுக்கு நாங்க வரோம். எங்க கூட சேர்ந்து நீங்க திரையில பார்த்து ரசிச்சு நிறைய செலிபிரிட்டிஸ் வர போறாங்க. சோ நீங்களும் வாங்க உறவுகளே, மறக்காம வந்துருங்க. அப்புறம் உங்களை அங்க சந்திக்கிறோம். பாய்.